வெல்கம் டு ஷைகுல் பார்வை. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு 2 ஸ்பாட் பார்த்து வச்சுருந்தோம். ஸோ ஒரு ஸ்பாட் இங்கேருந்து ரொம்ப தூரம், எங்கள் வீட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ் வரும். பட் அதை ஆனால் ஓப்பன் பண்ணுறது கிட்டத்தட்ட 12 o'clock 11 o'clock மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதனால அது ரொம்ப லேட் ஆயிரும்னு என் தம்பி சொன்னான். அதனால கிட்டக்கே இன்னும் ஒரு ஸ்பாட் பார்த்து வச்சிருக்கோம். ஸோ அங்கே போய் தான் இன்னைக்கு நாங்கள் ஃபுட்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்ன ட்ரை பண்ண போகிறோம், எப்படி இருந்துச்சுங்கிறது இந்த வீடியோவில் வரும். ஸோ வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி பாய்ஸ், இப்போ எங்க போறோம்? புரோட்டா சாப்பிட போறோமா, பிரியாணி சாப்பிட போறோமா, என்ன சாப்பிட போறோம்? சோறு சாப்பிட போறோம். சோறு சாப்பிட போறோமா? இந்த நேரத்துலயா? ஆமா, சோறு பிட்டம் குழம்புன்னு சாப்பிடலாம் நினைக்கிறேன். சாப்பிடும். நீ இப்படிதான்ல சொல்ற, அங்க போயிட்டு வேற ஏதாவது வாங்கி தரல. நான் என்ன செய்யறது, கடை நானா வச்சிருக்கேன். சென்னையில எல்லா கடையும் நானே வச்சிருக்கேன்னு சொல்லுவோம் போல. பிரியாணி சீரீஸ்ல மொதல் எபிசோட் போட்டு 2வது எபிசோட் இப்போ வரைக்கும் போடல. அவ்வளவுதானே, பிரியாணி எபிசோட போட்டுருவோம். அவ்வளவுதான், பிரியாணி சீரீஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி கொஞ்சம் மேலே ஏத்தி காட்டு. மேல இல்ல டாப்பாங்களா அப்படி இல்ல. நீ என்ன கேமராமேனு, இந்த டிஷர்ட் நீ இது வரைக்கும் செயல் பரவாயில்ல 500 வீடியோ போட்டிருக்கான். இந்த டிஷர்ட் மட்டுமே 300 வீடியோல போட்டிருப்பான். இது நல்லா இருக்கும், நைட் இருக்கு, அதனால எடுத்துட்டு வந்தேன். இந்த டிஷர்ட் டிஃபால்ட்டா அவனுக்கு உள்ளது. ஆமா, எப்படி எல்லாரும் ஒரு ஹூடி இதா வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நான் எனக்கு இந்த செயல் பரவ யூனிஃபார்ம். அது ஷைகுல் பார்வை யூனிஃபார்ம் இல்ல, தலைவன் ஏஆர் ரஹ்மானோட பேர் இருக்கு, அதனால அது எப்பவுமே போடுவேன். ஏஆர் ரஹ்மான் விசிறிடா. அதான் 300 வீடியோல இதே போட்டிருக்கான். ஆமா, என்னத்த சொல்ல. அன்னைக்கு ஒண்ணு நோட் பண்ண, இன்னைக்கு நான் மதியம் யூடியூப் பார்த்தேன். சரியா, இப்பெல்லாம் வர வர யூடியூப் வீடியோ எல்லாம் போர் அடிக்குதுல. அப்படி இல்லல, முன்னாடி எல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் அவங்களோட கான்செப்டே நல்லா இருக்கும். இப்ப ஒரே நம்ம நான் ஒத்துக்கிறேன், சரி நம்ம போர் அடிக்கிறதே வச்சுக்கோமே, எல்லாம் ஒரே மாதிரி இந்த விளாக் குக்கிங் அதே மாதிரிதானே இருக்கு எல்லாம். அதுதான் கேட்கேன். அதே கண்டென்ட் ஆனும்ல, இல்ல போட முடியும். நான் அப்பெல்லாம் என்னோட 5 ஃபேவரட்டான யூடியூப் சேனல் உண்டு. என்னெல்லாம் தெரியுமா? சொல்லு. ஜம்ப் கட்ஸ் தெரியும்ல, ஹரிபாஸ்கர். மஜாவா இருக்கும், எல்லாத்தையும் பண்ணுவான். எல்லாம் பண்ணுவான். 2 பேர் தான் அந்த இதுல, ஒரு டைரக்டர், இவன் எடிட் பண்றதுல இருந்து எல்லாம் இவனுங்கதான் பண்ணுவானுங்க. செம்மையா இருக்கும். அது வார வாரம் எப்ப போடுறாங்கன்னு தெரியாது, கரெக்டா எப்ப போடுறான்னு அப்ப உட்காந்து பார்ப்போம். செகண்ட் இப்ப கோபி சுதாகர் பரிதாப முன்னாடி மெட்ராஸ் சென்டர்ல பண்ணானுங்களே, எப்போ எல்லாரையும் வச்சு செய்வானுங்க. அதெல்லாம் பக்கா ஸ்பூஃப். அதுக்கடுத்து இது உனக்கு தெரியுமான்னு தெரியல, ரிஷி பீரியான்னு ஒரு சேனல் ஒன்றா, பக்காவா இருக்கும். அவன் சேனலுமே நல்லா இருக்கும். இப்ப அவனை பார்த்து நிறைய பேர் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஜேகே இல்ல, ஜேகே ஒண்ணு. இப்ப இன்னொருத்தரும் அதே மாதிரிதான் போடுவாரு, எனக்கு நேம் தெரியல. அப்புறம் இன்னொருத்தவங்க புட்சட்னி ராஜ்மோகன். அந்த சேனலு அப்பவே ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் தான். அது இது இந்த அளவுக்கு இப்ப மெட்ராஸ்ல ஜம்ப் கட்ஸுக்கு இருந்த அளவு கூட அந்த இது யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுலதான் ராஜ்மோகன். அதுக்கடுத்து இந்த பிகில் படத்துல ஒரு சின்ன பையன் வருவான் தெரியுமா, ஸ்டார்டிங்ல வாத்தியாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவான்ல, அந்த பையன். அதுக்கப்புறம் இந்த நாய்கள் ஜாக்கிரதை பாடம் எடுத்தாரு கிஷோர் ராஜேந்திரன், அவர்ல அந்த சேனல்ல உள்ளவர் தான். அவங்க கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு எருமசாணி நல்லா இருக்கும். எருமசாணியும் பக்காவா இருக்கும். எருமசாணில அந்த விஜய் அரிஜா அவங்க இது நல்லா இருக்கும். அவனுங்களும் என்ன ஒரே மாதிரிதான் போடுவாங்க, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிதான் இருக்கும். அதுலயுமே டிஃபரன்ஸ் காட்டுவாங்க. உனக்கு என்னென்ன சேனல் எல்லாம் பிடிக்கும்? ராம்ஜானு விலாக்ஸ். ராம்ஜானு விலாக்ஸா? ஃபர்ஸ்ட் பிளாக் ஷீப் அந்த ஃபன் பண்றோமே, பிளாக் ஷீப் மறந்துட்டே பாரு, ஃபன் பண்ண நல்லா இருக்கும். இன்னொன்னு சோ அதே மாதிரி ஆர்ஜே விக்னேஷோட அந்த ஹவ் டு ஐ டெல் யூ, அதுவுமே நல்லா இருக்கும். இப்ப ஏன் அது போடுறதே எல்லாம் தெரியல. அது இடையில போட்டாங்க அவங்க வீடியோ, போடுறாங்களோ தெரியல. அவங்க இந்த ஃபுல்லா அவங்க ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே, ஆனா ஃபுல்லா இந்த படத்தோட பேராதான் வச்சுதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா நல்லாதான் இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும்டா. முத மைக் நல்லா இருக்கும். அந்த மைக் செட்டும் அந்த சோதனைகள்
இருக்கும் போது பக்காவா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும், நல்லா இருக்கும். எப்ப தனியா வந்தாங்களோ அப்புறம் அதுல இருந்தே எனக்கு அந்த அளவுக்கு இன்னொரு இப்போ உள்ளது விஜய் சேது விளாக்ஸ், அது எப்போ போல ஹிட் தான். அதான் முன்னாடிலாம் யூடியூப் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் வந்து யூடியூப் கம்யூனிட்டியே வந்து ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்றது? ஏன்னா எனக்கு இப்ப உள்ளதுல வந்து ஏ2டி ஓரளவு பிடிக்கும். ஏன்னா அந்த இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் நல்லா இருக்கும். சண்டை போடுறத காட்டிலும் அந்த லேப்டாப் பத்தி தெரிஞ்சுக்கணும், போன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவன் வீடியோ பார்க்கலாம். அப்புறம் பரிதாபங்கள், கோஸ் விளாக்ஸ் பிடிக்காது, பரிதாபங்கள் பிடிக்கும் எனக்கு. சும்மாரு காப்பிரைட் அடிச்சிருவானுங்க அவங்கள பத்தி பேசினா. இன்னொருத்த சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அவரும் படும் டேஞ்சர். அவர்லாம் ஒரே ஒரு கமெண்ட் போட்டதுக்கே கமெண்ட் டெலிட் பண்ணி விட்டாப்ல. அது இன்னொன்னு, இந்த எருமசாணி இவங்கள மாதிரி இன்னொருத்தங்க போடுவாங்க கண்டென்ட் ஓரியன்டா. இப்ப ரீசெண்டா காத்தாடி கிளப் பக்கா எல்லாமே நல்லா இருக்கு. எங்க இருந்து கண்டென்ட் பிடிக்கிறாங்கன்னு தெரியல, சூப்பரா பண்றாங்க அவங்களும். அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. மல்லேஷ் கண்ணன் தெரியுமா? மல்லேஷ் கண்ணன் உனக்கு தெரியாதுங்க, அடிச்சு பாரு. எப்படி யோசிப்பாங்கன்னே தெரியாது. ஆனா அவங்க இவ்வளவு பார்த்தா அவ்வளவு சூப்பர் காமெடியா இருக்கும். ரெண்டு பேரும் அப்படி நடிகண்டாங்க மாதிரிதான் நடிப்பாங்க. அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒரு இன்டர்வியூல இவரே சொல்லிருப்பாரு, விஜய் சேதுபதி இருக்காங்கல்ல, அவங்களும் சொல்லுவாங்க அந்த மல்லேஷ் கண்ணங்கிற பசங்க வந்து ரொம்ப நல்லா பண்றாங்கன்னு. அவர் வரையும் ரீச் ஆயிருக்குன்னா பாத்துக்கோ, அவங்க சூப்பரா பண்ணுவாங்க. அதான் இப்போ உள்ள யூடியூப் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறதுதான் நல்லா இருக்கு. இப்ப விளாக் போடுறதுல வந்து விஜய் சேது மட்டும்தான். மத்தபடி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாலாம் வந்து 2-3 சேனல் நான் பாத்துருக்கேன். தமிழ் ஆட்டோக்காரன் அவங்க வந்து ஃபுல்லா ஷார்ட்ஸ் தான். கடைசியில கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா. ஆனா இனிமேல் நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து இங்கிலீஷோட இதெல்லாம் காப்பி அடிப்பாங்க, பட் ஆனா நல்லாதான் இருக்கும் அவங்க இது. சோ நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணணும். ஆனா எங்களுக்கு இருக்கிற டைமுக்கு வந்து அவ்வளவுதான் ட்ரை பண்ண அப்கிரேட் பண்ண போறோம். गाइस இப்ப ரீசன்ட்டா ஒரு இது வச்சிருக்கேன், அது என்னது யூடியூப்ல டிபி மாதிரி மாத்திருக்கேன். அது நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாரு ஃபேவரட் யூடியூபர்ங்கிறதையும் வந்து இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எல்லாரும் விஜய் சேது கமெண்ட் பண்ண போறாங்க, பண்ணிட்டு போறாங்க. அப்படியாவது நம்மளுக்கு இதாகட்டும். அப்புறம் எங்க போறோம் தெரியுமா? நீ வந்து இந்த சைடு வந்தாலே ஒண்ணு பண்ணுவ, அதான் பண்ண போறியா? வீடியோ எடுக்கிறது கேமரா கூட போறோம். என்னடா போன் பண்றானுங்களா? போன் எடுக்கிறானுங்களா? வளர்றான் பாரு. என்னல நம்பர் தேடிட்டு இருக்க? நீ ஸ்ட்ரைட்டா ஃபாசில் நடிச்சாலே வரும்ல. என்ன மறந்து உட்காந்து நம்பர் தேடிட்டு இருக்கான். சாரி கிறுக்கன்னு சொன்ன எங்க அப்பா கோவம் வரும். லூஸ். ஆமா, இதுக்கு மட்டும் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் பாத்தீங்களா, சொன்ன மாதிரி போன் எடுக்க மாட்டான். ஐபோன்ல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஐபிஎல் 3 நிமிஷத்துக்கு மேல ஏத்துனா ஈஸியா ஏத்தவே முடியல. ஏதாவது ஒரு கூகுள் டிரைவ் அதன் டிரைவ் மாத்தினாதான் ஏத்த முடியும். ஒருவேளை இதுதான். இல்ல நாட் ஆன்சரா? இப்போதான் வேற யாரையும் மச்சான் இந்த மச்சான்னா சரி நீ கிளம்பு, பாத்துக்கலாம். வளர விடுவான். இல்ல வந்துகிட்டு இருக்கானுங்களான்னு தெரியலையே. இருங்க கைஸ், அவன்ல இது பண்ணிட்டு வரோம். சரி இருங்க, இன்னொருத்தவங்க போன் அடிப்போம். ஆமா, தங்கிருது பிஜி வேற, இல்லன்னா உள்ள போய் கதவு தட்டிடலாம். பிஜியா இருக்க போய் இதா இருக்குது. சொல்லல கேமராமேன் இப்படி இருக்காங்க பார்த்தாங்க. ஹலோ சொல்லுங்க மச்சான். எங்க இருக்கீங்க? சொல்லுங்க மச்சான், நான் கீழே வந்து இருக்கடா. ஓகே வரேன். சீக்கிரம் சொல்லுங்க மச்சான். சொல்லுங்க. சரி, கேமராமேன் வந்துகிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு அவன் கையில கோபுராவே கொடுக்க கூடாது, ஐபோன் வச்சு எடுக்க வச்சிருவோம் இன்னைக்கு. அதாவது சொல்லிதான் பிரியாணி சாப்பிட வாரீங்களா கேட்டுட்டுதான் வந்திருக்கு. இவன் போன் அடிச்சா எனக்கு தெரியாத மாதிரி சொல்லுங்க மச்சானா. பெர்ஃபார்மன்ஸ் வேலை பண்றானுங்க. சரி சரி வரட்டும் அவனுங்க. A few moments later.
ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அந்த மதுரை கறி தோசை தான் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ எங்க போகணும்னு பிளான் பண்ணிட்டு கடைசியில கறி தோசை சாப்பிட போறோம். இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்றோம். ஓகேவா? கறி தோசை. ஸோ கைஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இந்த மதுரை கறி தோசை ஸ்பாட் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக இது எங்கே இருக்கு? காவேரி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்துருக்கு. சிக்கன் எல்லாமே வரும். சிக்கன் ஆஃப் ஆயில் கறி தோசை வந்திருக்கு. சரி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ண தெரியுமா? அப்படி இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? சரி, இப்போ ஊர் 3 வகை 2 சால்னா வச்சிருக்காங்க. இதில் ஊற்றியா? இங்கே பாருங்க, இது கலக்கி விட்டுவோம். இது 2 ஒன்று தான்டா. அப்படியா? ஆமாம், இது நல்லா சூடாக இருக்கு. அப்போ ஒரு சால்னா. அந்த இது ரைத்தா பார்த்துக்கிறேன். கட்டணும் பயமா இருக்கு. அவ்வளோதான். அதாவது தோசையை பிச்சுட்டு கொஞ்சம் சத்தமாக பேசு. தோசையை பிச்சுட்டு கொஞ்சோண்டு எடுத்துட்டு சரியில முக்கி நானும் ஒரு வாட்டி சாப்பிட்றேன். அது மதுரை கட்டுங்களா? அதான் இப்போ இதை பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு எச்சு வரும் பாரு. நானும் தோசையை முக்கிட்டேன். இப்போ அவங்க காய்ச்சி இன்னொருத்தனுக்கு நான் சாப்பிட மாட்டேன். பக்கா செம்மையாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பொட்டல் ரைஸ். பெரட்டல் ரைஸ், சிக்கன் பெரட்டல் ரைஸ். வீட்டில் மிஞ்சி போன மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம்ல, அதுதான் இது. நான் ஒரு வாய் எடுக்க போகிறேன். சுடுது பயங்கரமாக. அல்டிமேட். நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது பிச்சு போட்ட கோழி. பிச்சு போட்ட கோழி. ஒருத்து ரைஸ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இந்தாங்க 2 பேர் சேர்த்துக்குவாங்க. அது எங்கள் ஊரில் காட்ட மாதிரி இருக்கு. தீவனம் கல்ல போட்டு வந்துமா செம்மையா இருக்கும். மஜா. இது வந்து சிக்கன் கொத்து தோசை. சிமிலர் கொத்து பரோட்டா டேஸ்ட் தான். இதுவும் நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரை. இது வந்து சிக்னேச்சர் கலக்கி சிக்கனோட கூட்டில் வந்து முட்டை இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிக்கன் கொத்தி இட்லி. ஸோ பாருங்க, நல்லா கொத்திருக்காங்க.
பக்காவா இருக்கு. இது ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் கலக்கி இது நல்லா இருக்கு. ஸோ 65 ட்ரை பண்ண போகிறோம். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. அந்த மசாலா சேர்ந்த விதம் நல்லா இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மசாலா தனியாக தெரியல. நல்ல வெந்திருக்கு. பக்கம் A few moments later. எங்களுக்கு வந்து அண்ணன் தான் சர்வ் பண்ணாங்க. நல்லா சர்வ் பண்ணாங்க. அண்ணன் இந்த பிரான்ச் வந்து ராஜேஷ். அதனால வந்து அண்ணன் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்குவாப்புல. எல்லாமே மஜாவாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ என்னென்ன வேணுமோ அண்ணன் கேட்கலங்க. அண்ணன் பண்ணி தருவாப்புல பெஸ்ட்டாக. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே சாப்பிட்டோம்னா இந்த மதுரை கறி தோசை. இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக நம்ம அந்த பல்லாவரம் அந்த சைடில் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னலாம் ட்ரை பண்ணோங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஹோட்டல் வந்து 4-5 பிரான்ச்சில் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன பிரான்ச்சுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ இதோட அப்படியே கிளம்புறோம். என்னென்ன எப்படி இருந்துச்சுங்கிறத இப்போ நான் என் தம்பியோட சேர்ந்து பேசுகிறேன். சரி வாங்க போவோம். ஸோ நம்ம கூட வந்த 2 கேமராமேனையும் அவங்க பீச்சில் இறக்கி விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்ன 5 எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நல்ல சாப்பாடு. எதிர்பார்க்காம நம்மளுக்கு போன வாட்டி இந்த ரோட்ல அச்சீவ்மெண்ட் மட்டும் எதிர்பார்க்காம நல்ல கடையா. நாங்க இதே மாதிரி போன லாஸ்ட் வீக் சண்டே ஒரு வீடியோ போட்டிருப்போம். சிலோன் பரோட்டான்னு. அது வந்து மஜா புரோட்டா கலெக்ஷன் எல்லாமே அடிச்சு நவுத்தணும். இன்னைக்கு தோசை இட்லின்னு அடிச்சு நவுத்தணும். சீரியஸ் சொல்றேன், நேர்ல போய் சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நல்லா இருக்கு. டொமேட்டோ ஆர்டர் பண்ணிடுறாங்க. தோசை வந்து எல்லாத்தையுமே தோசை வந்து ஆர்டர் பண்ணி மாதிரி ஆகும். சுட சாப்பிட்டு அந்த ஆஃப் தோசை சூப்பரா மஜா. ஆனா உங்களுக்கு பிரான் பிடிக்கணும், நீங்க பிரானும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கு வந்து நம்ம போன நேரம் பிரான் இல்லன்ட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு பிரான் ஒத்துக்காதனால நாங்க நிறைய பிரான்ல வாங்கல. சோ நீங்க பிரான் பிடிக்கணும், நீங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க எல்லாமே சிக்கன்ல தான் கவர் பண்ணியிருந்தோம். அதுவும் பிச்சு போட்ட பவுடர்னு ஒண்ணு கொடுத்தாங்க. பெஸ்ட். அது விஜய் சேது விளையாடுல சொல்லுவாங்கல்ல, ஐநூறுல தயங்கரம் அப்படின்னு, அந்த மாதிரிதான் இருக்கு. சீரியஸ்லி ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை ஸ்பாட். அவங்களுக்கு அங்க மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 5 பிரான்ச் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அது எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கண்டிப்பா நான் போடுறேன். அதே மாதிரி அதோட பிரைஸ் டீடைல்ஸ் என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கண்டிப்பா போடுறேன். பார்த்துட்டு நீங்களும் போங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. 4 பேர் சாப்பிட்டோம். ஒரு 8 டிஷ் வாங்கிருப்போம். ஆமா, 8-9 டிஷ் வாங்கிருப்போம். மொத்தம் பில் எங்களுக்கு 1560 rupees சம்திங் வந்துச்சு. அது ஈச் ஒன் எவ்வளவு பிரைஸ் வந்துச்சுங்கிறத நான் டீடைலா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா கைஸ் ட்ரை பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷைகுல் பார்வையான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டாடா. வெல்கம் டு ஷைகுல் பார்வை. வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஆளை காணோம். வாழை பேசுவோம்டா.